வீடு வாங்குறப்ப நான் லோன் போடுறேன், அதனால என் பேரில் தான் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குறதுங்கிறது தனி, அதை விட்டுருங்க. சிலருக்கு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி கெட்டு போயிருப்பார், சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருப்பார், அல்லது செவ்வாய் பாதிக்கப்பட்டிருப்பார். இப்படி இருக்கிறவங்களுக்கு சொத்து அமையிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்களும் சொந்த வீடு வாங்கணும்ல. அப்போ சொந்த வீடு வாங்குறதுங்கிறது எப்படி வாங்குறது? இவங்க பேரில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அமையவே அமையாது. அப்போ என்ன பண்ணணும்? இப்படி வீக்காக இருக்குது, சொந்த வீடு நமக்கு அமையாதுன்னு தெரிஞ்சால் மனைவி பேரில், அண்ணன் தம்பி பேரில், அல்லது அக்கா தங்கச்சி பேரில் வாங்குறதுங்கிறது, அம்மா அப்பா பேரில் வாங்குறதுங்கிறது அமையும். இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, இப்போது அண்ணன் தம்பி பேரில், அம்மா அப்பா பேரில் வாங்குறதுங்கிறதுல பின்னாடில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எது? இங்கே சகோதர ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அங்கே பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும்? ஏற்கனவே நமக்கு வீடு மனை பிரச்சனை, மறுபடியும் கொண்டு போய் பிரச்சனையில் சிக்க வச்சிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, டாப் ப்ரையாரிட்டி ஷுட் பி கிவன் டு லைஃப் பார்ட்னர். அதாவது மனைவிக்கு தான் அந்த டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். கணவர் பேரில் சொத்து அமையாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துருச்சுன்னா அடுத்து நேராக மனைவி பேரில் அமையுமான்னு பார்த்து, அமையும்னா அவங்க பேரில் வாங்கிடணும். அப்போது அந்த சொத்து நிலையாகவும் சேஃபாகவும் செக்யூராகவும் நிற்கும். அதனால் பாதிப்பு எதுவும் வராது.